ஹாய் நண்பா. பூமனா எலக்ட்ரிக்கல் சர்வீஸ், ஐயனார் எலக்ட்ரிக்கல் சர்வீஸ், பூமனா எலக்ட்ரிக்கல் சர்வீஸ் அடியன் மட்டும்தான். அதாவது என்ன சொல்ல வரோன்னு கேட்டிங்கன்னா, பண்டாரம்பட்டியில் ஒரு கம்ப்ளைண்ட்டு, கிரைண்டர் கம்ப்ளைண்ட்டு போலக்கு. அவங்க கூப்பிட்டாங்க, வர அந்த அக்கா கூப்பிட்டாங்க, தம்பி நில்லுங்கன்னு. நான் ரெகுலராக வண்டி இருக்கும்போது ரெகுலராக வாரத்தில் 2 நாள் எல்லா ஊரும் அனுப்பிச்சு போய்கிட்டு இருந்தேன். இந்த வண்டி கிளம்ப போன பிறகு மாதத்தில் 1 நாள் தான் எடுக்கிற மாதிரி, பைக் எடுக்கிற மாதிரி நிலைமை ஆகிப்போச்சு. ஏன்னா காரணம், இந்த வண்டி புகை அடிக்கிறதுனால, இன்ஜின் சரியில்லாதனால வாரத்தில் 1 நாள், மாதத்தில் 1 நாள் தான், வாரத்தில் 1 நாள்னா மாதத்தில் 1 நாள் எடுக்கிற அன்றைக்கி வீடியோ நான் போட்டுருவேன். ஏன்னா இந்த வீடியோ போடுற காரணம் கேட்டிங்கன்னா, விளம்பரத்துக்கு நம்பர் ஏதாவது போய் ரீச் ஆகி யாராவது வீட்டில் வந்து எலக்ட்ரிஷியன் வந்து இதில் ஒரு நல்ல ஒரு விஷயம் கேட்டுறீங்கன்னா, கடை போட்டிருக்கால தான் மதிப்பு, தெருவழி வர்றவனுக்கு மதிப்பு இல்லை. ஏன்னா மதிப்பு இல்லாமல் போன காரணம்னா, இந்த குடும்பத்தோடு வந்து வண்டி 4-5 பேர் மொத்தமாக தான் வராங்க, அது வந்து ஒரு 10 பேர் 15 பேர் வராங்க, லைனுக்கு போகிறாங்க. ஒரு தெருவுக்கு 2 பேர் 3 பேர் போகிறாங்கன்னா அவங்ககிட்ட வேலை கொடுக்க தப்பு இல்லை, கொடுத்துட்றாங்க. அவன் உள்ள பேர்படுத்தலாம் கழட்டிட்டு போயிடுறான், அவனை நம்பி காசை கொடுத்துட்றாங்க. இப்போ நம்ம போனோம்னா எல்லாமே வச்சு கொண்டு போனால் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு இவனா அப்படிங்காங்க. ஏமாறுறவன்ட்ட கூட ஏமாந்துடுறாங்க. நம்ம பொருள் புதுசாக நான் வண்டியில் கட்டிட்டு போனால் எல்லாமே தூசியாக தான் செய்யும், தூசி இல்லாமல் ஆகாது. கடைக்குள்ளே வச்சுக்கிற பொருள் தூசி அடைஞ்சிரும், அவன் தட்டி தான் வச்சுருக்கணும். நான் தெருவுலேயே சுற்றுறவன்ட்ட வந்து பொருள் ஃபுல்லாகவே தூசியாக தான் இருக்கும். பழசை சமத்துட்டோன்னா எனக்கு கரமாக இருக்குது. இல்லை, ஏமாறவன்ட்ட கூட ஏமாந்துடுறாங்க மக்கள். நம்ம தெருவில் போய் வீடு வீடாக போய் சர்வீஸ் பண்ணி கொடுத்தாலும் மதிப்பு இல்லாமல் போயிடுது. ஏன் நான் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, அதாவது நான் நல்லவன்னு சொல்ல வரல. ஊரில் 10 பேர் 4-5 பேர் சுற்றுறாங்கன்னா அவங்க வந்து பொருளை கழட்டிட்டு போகிறாங்களா வைக்கிறாங்களா எனக்கு தெரியாது. ஆனால் ஃபோன் நம்பரு, என்னோடய நம்பர் இது தான். எலக்ட்ரிக்கல் சர்வீஸ் எல்லாமே ப்ரூஃப் கொடுக்குறது இதுதான். ஐயனார் எலக்ட்ரிக்கல், பூமனா எலக்ட்ரிக்கல் என்னோடது தான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது தான். ஏன் இந்த மாதிரி சொல்கிறோம், விளம்பரத்துக்காண்டி மட்டும்தான். முழுக்க என்னோடய நம்பர் வந்து எல்லா மக்களுக்கும் போகணும். ஏதாவது ஒரு சில கம்யூனிட்டி, அதாவது எலக்ட்ரிஷியன் வர மாட்டேங்காங்களே, மோட்டர் வேலை பார்க்க வர மாட்டேங்காங்களே, டிவி சர்வீஸ் வேணும் வர மாட்டேங்காங்களேன்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை. கடையில் பார்த்தீங்கன்னா கீர்பாக்ஸ் கிரைண்டர் நிறைய ஓரங்கட்டி போட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் வந்து பார்க்க முடியலன்னா சொன்னாங்கன்னா உடனே கொண்டு பார்த்துட்ருக்கேன், அது பிரச்சனையே இல்லை. அதாவது இப்போ நான் ஒரு வீட்டில் போய் அவங்க வந்து புது கஸ்டமர் தான், என்னை நம்பி 2000 கொடுத்துருக்காங்க. நான் போனேன், பிபிஎல்லா மிஷினுக்கு கூட ஜாமான் கிடைக்க மாட்டேங்குங்க. மிஷினை போட்டுறாங்க, மிஷினுக்கு கூட ஜாமான் கிடைக்க மாட்டேங்குது. வாஷிங் மிஷினை கழட்டி போட்டு வந்திருக்கேன், கிடைக்கல. ஒரு டிவி ஒன்று கழட்டி எடுத்து போட்டு வந்திருக்கேன்.